திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மழை நீருடன் தொழிற்சாலைகள் கழிவு நீரும் கலந்து தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்போம். சாமிநாதன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்ன, மக்கள் என்ன குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியின் நீர் ஆதாரமாக இருந்து வந்தது தாமரை ஏரி. சுமார் 48 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியானது தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவு மற்றும் டிராக்டர் லாரியின் கழிவுகளால் முற்றிலும் கூவமாக மாறி உள்ளது. இதனால் கும்மிடிப்பூண்டி பகுதியின் நிலத்தடி நீர் ஆதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கும்மிடிப்பூண்டி புறவழிச்சாலையான சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தொழிற்சாலைகளில் நீர்வரத்து மழைநீர் கால்வாயை கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் அதிகாரிகள் மூடினர். தற்போது 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கும்மிடிப்பூண்டி பைபாஸ் சாலையான சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நுரை போகும் கழிவுடன் ரசாயன கழிவு நீரும் மழை நீரும் தேங்கி காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை அரிப்பு ஏற்பட்டு துண்டாக நிலை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.